ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, அதுவும் இல்லாமல் பங்குனி உத்திரம். சிம்பிளாக ஒரு பூஜா விலாக் தான், வாங்க பார்க்கலாம். மார்னிங் போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திணை மாவு வாங்கலான்னு சொல்லி போயிருந்தேன். அப்புறம் எண்ணெய் நெய்யெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் வாங்கி ரீஃபில் பண்ணியாச்சு. அந்த கடையில் ஒரு அமேசிங் ப்ராடக்ட் பார்த்தேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு 2 வீடியோ அதை செக் பண்ணிவிட்டு தான் போடணுன்ட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வாங்கிட்டு உடனே ரிவ்யூ பண்ண முடியாதுல்ல, அது கருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். அப்படி என்ன அமேசிங் ப்ராடக்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, விளக்கு நம்ம கழுவுனதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருந்தால் அதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஸோ ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கருக்குதா என்னென்னலாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ சொல்கிறேன். என்ன ப்ராடக்ட்டுன்றதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா பன்னீர்லாம் வச்சு தொடச்சிட்டு பூஜை சாமாக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அன்னபூரணி அரிசி லிங்கம் அதெல்லாம் வச்சாச்சு. அப்புறம் முருகருக்கு உகந்தது மயில் தான் எப்பயுமே. ஸோ இந்த மயில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதை பார்க்கும் போதே எப்பயுமே அந்த பூஜை ரூமில் இது இருக்கும். கண்டிப்பாக எங்கள் பூஜை ரூமில் சாமிக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. ஏன்னா ஆஃபீஸ் போகிறனால சிம்பிளாக தினை மாவும் அதுக்கப்புறம் தேனும் தான். இந்த வீடியோவில் நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். அது ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு துளசி வச்சுட்டு வெத்தலை வச்சு 6 வெத்தலை, அப்புறம் 6 விளக்கு வச்சு நெய் போட்டு ரெட் கலர் அந்த திரி போட்டு விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. ஸோ அதையுமே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலுக்கு 3 அபிஷேகம். 3 பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால், சந்தனம், பன்னீர். எப்பயுமே முருகருக்கு பால் அபிஷேகம் ரொம்ப நல்லது. ஸோ அதை நம்ம பண்ணிவிட்டு அரளிப்பூ அதுவும் வேலுக்கு சாத்திட்டு ரெட் கலர் வச்சு என்ன பூ வச்சாலும் முருகர் சந்தோஷமாக இருப்பார். அதுக்கப்புறம் இதுதான் தினை மாவு வறுத்தது தான் நான் வாங்கியிருக்கேன். அப்படி நீங்கள் பச்சை மாவு வாங்கினீங்கன்னா லைட்டாக சட்டியில் போட்டு வறுத்துக்கோங்க. இந்த தேன் ஊற்றிட்டு இனிப்புக்கு தக்க ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா விரவிட்டு உருண்டை பிடிச்சி லட்டு மாதிரியும் வைக்கலாம். நான் மாவு மாதிரி ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருந்தேன். ஸோ அப்புறம் சாமிக்கு படைச்சிட்டு பாப்பாவுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கனால அதை அப்படியே வச்சாச்சு. நான் எப்பயுமே சஷ்டி கவசம் தான் படிப்பேன். விளக்கெல்லாம் ஏற்றி தீவாரணை காமிச்சிட்டு சஷ்டி கவசம் படித்து முடிச்சாச்சு. வேல்மாறல் அது மாதிரி எல்லாமே படிக்கலாம். டைம் இருந்தால் ஃபுல்லாமே எல்லாத்தையும் படித்து சாமியை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கலாம். அப்போ தான் சாமி நம்மளே ஹாப்பியாக வச்சுருப்பாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.